ஹாய் ஆல், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு டே, பேபி ஷவர் ஃபங்க்ஷன். ப்ரெக்னென்ட் லேடியோட ப்ரெக்னென்சி செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அம்மாவும் பேபியும் நல்ல ஹெல்த்தாக இருக்கணும், சேஃபாக டெலிவரி ஆகணும், பிளெஸிங்ஸ் கொடுப்பாங்க, கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க, கேம்ஸ் ப்ளே பண்ணுவாங்க, ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, ஹாப்பி மெமரிஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இது ஒரு சந்தோஷமான ஃபேமிலி செலிப்ரேஷன். இங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா? இவங்க தான் ரெஜினா. ஓகே சித்தி, பாருங்க, நீங்க இந்த செலிப்ரேஷனை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் வந்திருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒரு ஒரு புது வரவு எங்களுக்கு, இந்த குடும்பத்துக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் வரவு. ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி. ஓகே, அப்படியே நம்ம இங்க வருவோம். அத்தை, நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. சரி, எல்லாரும் வந்தது ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம குடும்பத்துல ஃபர்ஸ்ட் இது, அதனால ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப எதிர்பார்க்கிறோம். எல்லாரும் வர்றது சந்தோஷமா இருக்குது, ஜாலியா இருக்குது, ஒரு புத்துணர்ச்சியா இருக்குது. ஓகே அப்பா, நீங்க இந்த ஃபங்க்ஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க இந்த ஃபங்க்ஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுல அகாத மகிழ்ச்சி அடைகிறோம். எங்க உற்றார் உறவினர் எல்லாமே, நண்பர்கள் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பேபி நல்லபடியாக பிறந்து நல்லபடியாக வளர்ந்து நல்லபடியாக வரவும், அவங்க ஃபேமிலியில எல்லாரும் நல்லபடியாக நீண்ட ஆயுளோட இருக்க என்னோட வாழ்த்துக்கள். ஓகே மாமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபங்க்ஷன் பத்தி? இந்த ஃபங்க்ஷன் யாரை கொண்டு போகலாம்? வாங்க, அப்படியே வாங்க. சும்மா செதற ஒழுங்கு பாத்தீங்களா? வாங்க. சரி, இந்த ஃபங்க்ஷனை பத்தி நீ என்ன நினைக்கிற? சொல்லிட்டே வா. அதான் நான் சொல்லிட்டேனே, இது ஒரு ஸ்பெஷலான ஃபங்க்ஷன், ஒரு ஸ்பெஷலான டே. நம்ம எல்லாம் ஹாப்பியா இருக்கும், ஃபேமிலியோட கேதர் இருக்கும், ஒரு செம்ம மெமரிஸ் இல்லை, அதனால ஒரு இது. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. பேசிக்கா அந்த ஃபங்க்ஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க. உங்க தாட்ஸை மட்டும் நீங்க சொல்லுங்க. ஓகே, உங்க தாட்ஸ் சொல்லுங்க. இது பேபி ஷவர் ஃபங்க்ஷன் பற்றி நான் என்ன சொல்றது, இன்னைக்கு தான் நான் முதல் முறையில நம்ம குடும்பத்துல நான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் பாக்குறேன். ஸோ இன்னைக்கு நல்லா இந்த ஃபங்க்ஷன் போகட்டும். ஸோ காடை ப்ரே பண்ணிக்கிறோம். ஓகே சரி, ஓகே, நம்ம அங்கே இருக்க டிசைனை பார்ப்போம். நீங்கள் அந்த டிசைனை கேப்சர் பண்ணுங்க. உண்மையிலே பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல? செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஓகே, வளைச்சு கேப்சர் பண்ணுறேன் ஜோசப் பண்ண. ஓகே, கிருபாக்கா கிட்ட இன்னைக்கான டேவை பற்றிய கேட்போம். இன்னைக்கு அவங்க தாட்ஸ் என்ன சொல்றாங்க பார்ப்பேன். ஓகே சொல்லுங்க. அவங்க சொல்லுங்க. ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும். ஆனால் ஃபர்ஸ்ட் கிட்ன்றனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஆமா, இன்னைக்கான டேக்கு உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்கும்ல, இன்னைக்கு டேல இன்னைக்கு இதை நடக்கணும், ரொம்ப ஹாப்பியா நடக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். நீங்க ரொம்ப நாள் இந்த ஃபங்க்ஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு ட்ரீம் பண்ணிருப்பீங்களா, இந்த விஷயம் நடக்கணும் கண்டிப்பா? ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த டே வரதுக்காக நம்ம வந்து எவ்வளோ கோயிலுக்குலாம் போனோம். இந்த டேன்றது இந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம இந்த ஜென்ரேஷனே பாத்தீங்கன்னா நம்ம யாருமே அடுத்த ஜென்ரேஷனே நம்ம போல, நம்மளும் என்னென்னமோ ட்ரை பண்ணோம், கோயிலுக்கு போனோம், எல்லாருமே ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆனவங்கல இருந்து அடுத்து எல்லாமே பண்ணோம். ஆனா எதுவுமே இது ஒத்து வரல. போன வருஷம் நம்ம வந்து ஒரு செப்டம்பர் மாசத்துல போயிட்டு நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து மாடு கொடுத்தோம். மாடு கொடுத்துட்டு நல்லது நடக்கும் நம்பணும். அந்த மாதிரி இது முதல் விஷயம் ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். முதல் விஷயம் ஆரம்பிச்சிருக்கு. இது மாதிரி இன்னும் நிறைய பல நல்ல விஷயங்கள் நடக்கும், நல்லது நடக்கும் அப்படின்றதுக்காக நம்பி இந்த விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, நிறைய இருக்கு. டக்குன்னு கேட்டா மைண்ட்ல வர மாட்டீங்களா? இன்னைக்கு ஒரு ஹாப்பினஸ்ல கரெக்ட் தான்.
இப்போ எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் நம்ம பார்க்க போறோம். அது ஒண்ணு. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் எல்லாரும் நம்ம வந்து சேர்ந்து இருக்குது, இதெல்லாம் மட்டும்தான் கேதர் ஆகும். ஆமா, கேட்டுக்கோங்க. அப்படி அப்பதான் கேதர் ஆயிட்டு இருக்கோம். இதெல்லாம் பெரிய குற்றம். கரெக்ட். அதனால இது வந்து ஒரு நல்ல நாள். இந்த நாள் வந்து இது மாதிரி இன்னும் நம்ம குடும்பத்துல நிறைய நாள் வரணும், நிறைய ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஸ்பீச்சை முடிச்சுப்போம். கண்டிப்பா. ஓகே, இப்போ நம்ம சுபா பாப்பா என்ன சொல்லுதுன்னு கேட்போமா? ஓகே, சொல்லு. நீ டே எப்படி? எனக்கு வந்து ஹாப்பியா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நான் ஊருக்கு வந்திருக்கேன். அப்புறம் எனக்கு குட்டி பாப்பா குட்டி தம்பி எல்லாம் வர போறாங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டா இருக்கேன். இதுக்கு மேலே இன்னும் ரொம்ப ஜாலியா இருக்கணும்னா இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லலாம். தேங்க்யூ. இதுல என்ன ஒரு விசேஷம் என்னன்னா, நம்ம சாதி சனத்தெல்லாம் ஒன்னா நாங்க பாக்குறோம். இதுதான் ஒரு பெரிய விசேஷம், ஸ்பெஷல். இதுதான் ஏன்னு சொல்ல போனா இது ஒரு மகிழ்வில் நாள். பாரு, அப்ப கூட ஒரு சீரியஸ்னஸ் தெரியுது பாரு ஃபேஸ்ல. என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் பின்னாடி ஏதாவது நினைக்கிறது, அங்க போனா என்ன நினைக்கும், அங்க என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் மறந்துடலாம். மறந்துட்டு இந்த விசேஷத்தை ரொம்ப ஹாப்பியா கொண்டாடணும். நாம ஹாப்பியா இருந்தாதான் வரவங்களையும் நம்ம ஹாப்பியா வச்சுக்க முடியும். அதனால இது ரொம்ப சிறப்பான நாளா சிறப்பா கொண்டாடுவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொந்த பந்தங்களோட ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கேன். எனக்கு எல்லாரும் எங்க சொந்த பந்தங்கள், எங்க ஃப்ரெண்டு, தங்கச்சி எல்லாம் வந்திருக்கிறது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எல்லாத்தையும் பார்க்க எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். எப்படா அந்த குழந்தை இன்னைக்கே மறந்துட்டாலும் பரவாயில்லன்னு இருக்குங்க. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வைபோகமே ராம கல்யாண வைபோகமே भक्तजन परिपाल भरित शरजाल भुक्ति मुक्ति दलील भूदेव पाल भक्तजन परिपाल भरित शरजाल भुक्ति मुक्ति दलील भूदेव पाल सीता कल्याण वैभोगमे राम कल्याण वैभोगमे भक्तजन परिपाल भरित शरजाल भुक्ति मुक्ति दलील भूदेव पाल भक्तजन परिपाल भरित शरजाल भुक्ति मुक्ति दलील भूदेव पाल நாள் பள்ளி போனதென்று நாணமுடன் சொல்ல நாடி பார்த்து மருத்துவச்சி நல்ல செய்தி சொன்னார் 3 மாதம் முடியும் வரை மசக்கையில் நாளே அவள் முன்னும் பின்னும் ஓடி ஓடி வாந்தி எடுத்தார் 4, 5, 6, 7 மாதம் முடிந்ததும் அவள் மசக்கை தெளிந்து வயிறும் தெரிந்து நடையும் கலந்தனள் மேலும் கீழும் மூச்சு வாங்கி மெல்ல நடந்தனள் முட்டி உதைக்கும் பிள்ளைதனை வயிற்றில் சுமந்தனள் ஆரிராரோ 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 நாம் ஆனந்தமாய் பாடிடுவோம் ஆரிராரோ
கங்கணங்களும் தங்கவளை கல்பதித்த வைரவளைகளும் ஆரிராரோ 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 நாம் ஆனந்தமாய் பாடிடுவோம் ஆரிராரோ மல்லி முல்லை இருவாச்சி ஜாதி சம்பங்கி மறிக்கொழுந்தும் ரோஜாவும் செண்பகப்பூவும் சரச்சரமாய் கோர்த்து தலையில் சூட்டி விட்டனர் காக்கும் கொலுசும் கை நிறைய மடக்கி மகிழ்ந்தனர் கையை தட்டி கும்மி கொட்டி பாட்டுக்கள் பாடி ஏற்றி இறக்கி ஆழம் சுற்றி திருஷ்டி கழித்த பின் என்ன வேணும் ஏது வேணும் எனது கண்மணி இக்கணமே செய்து தருவோம் உனக்கு சொல்லடி என்றார் ஆரிராரோ 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 நாம் ஆனந்தமாய் பாடிடுவோம் ஆரிராரோ அப்பமுடன் குழக்கட்டையும் சீடையும் வேண்டும் என் அடி நாக்கு திரிக்க ஒரு அதிரசம் வேண்டும் சிறுதானியத்துடன் செய்த இட்லி பொங்கலும் வேண்டும் என் ஆயாசம் தீந்திடவே பாயாசம் வேண்டும் ஆரிராரோ 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 நாம் ஆனந்தமாய் பாடிடுவோம் ஆரிராரோ நான் கேட்டதெல்லாம் வாங்கி தர தகப்பனார் வேண்டும் நான் சொன்னதெல்லாம் செஞ்சு தர தாயாரும் வேண்டும் ஓடி ஓடி வேலை செய்ய உடன் பிறந்தோரும் பாசத்துடன் பக்கத்திலே பாட்டி தாத்தாவும் அத்தை சித்தி மாமன் மாமி அனைத்து சொந்தமும் அன்புடனே என்னை சுற்றி இருந்திட வேண்டும் ஆரிராரோ 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 நாம் ஆனந்தமாய் பாடிட
சிறுவாணிய சில்லுன்னு குடிச்சது போல ஒரு வார்த்தையால உசுர நினைச்சே மருதாணிய கண்ணத்துல பூசியதாக மாமா வெக்கத்துல நான் செவந்தேனே. அம்மணி இனிமேல அம்மாவாளே ஏன் கண்மணி உன்னை கண்ணாய் காப்பேனே. அம்மணி இனிமேல அம்மாவாளே இந்த கண்மணிய உன் கண்ணாய் காப்பாயே. சிறுவாணி 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 சில்லுன்னு குடிச்சது போல ஒரு வார்த்தையால உசுர நினைச்சே. மருதாணிய கண்ணத்துல பூசியதாக மாமா வெக்கத்துல நான் செவந்தேனே. ராத்திரி 12 மணிக்கே எழுந்து தினமும் தேதி கிழிக்கிறேன் பொறுக்காம. ராசா நீங்க பாசத்து பொழியோ ரவசல கிறங்கி போறங்க முடியாம. கெஞ்சுவதும் தனி சுகந்தா சம்சாரத்தை புருஷ கொஞ்சம் தானே தவங்க கிடக்க வெரசா தங்கறதும் வீட்டில் தவழ வேணுமே. நினைச்ச கண்ணேரண்டில் இன்ப அருவியூருமே. கொங்கு தமிழ் பாட்டு சொல்லி தாலாட்டோனும் உள்ள குணமா வளர்ப்ப பிரவீன் நிஷா புள்ளன்னு சொல்ல. சிறுவாணி சிறுவாணி சிறுவாணிய சில்லுன்னு குடிச்சது போல ஒரு வார்த்தையால உசுர நினைச்சே. மருதாணிய கண்ணத்துல பூசியதாக மாமா வெக்கத்துல நான் செவந்தேனே. மாமா வெக்கத்துல நான் செவந்தேனே. பொழுது விடிஞ்சிருச்சு பூவொன்னு பூத்திருச்சு. அடி பூங்கொடி தேன்மொழி புறப்பட்டு வாங்கடி சீமந்தம் போடணும் தங்கச்சிக்கு புது பூச்சரம் கோக்கணும் தோரணம் கட்டணும் சீமந்தம் போடணும் தங்கச்சிக்கு. அடி பூங்கொடி தேன்மொழி புறப்பட்டு வாங்கடி சீமந்தம் போடணும் தங்கச்சிக்கு புது பூச்சரம் கோக்கணும் தோரணம் கட்டணும் சீமந்தம் போடணும் தங்கச்சிக்கு. நம்ம கொரசாமி சாடையில வந்து பொறப்பானோ பேர புள்ள. நம்ம குளங்காக்கும் தாய போல பொண்ணு பிறந்தாலும் யோகம் புள்ள. கொலையோட வாழையும் குருத்தான தென்னையும் கொண்டாந்து கட்டுங்க வாசலில். அட திட்டிக்கு பூசணி சுத்தித்தான் போடுடி ஊர்கண்ணே பட்டுறோம் பார்க்கையில. அடி பூங்கொடி தேன்மொழி புறப்பட்டு வாங்கடி சீமந்தம் போடணும் தங்கச்சிக்கு புது பூச்சரம் கோக்கணும் தோரணம் கட்டணும் சீமந்தம் போடணும் தங்கச்சிக்கு. வாங்க வாங்க மாப்ளை.
சப நிறைய கொண்டு வாங்க. நம்ம சம்மந்திக்காரங்க சந்தன குங்குமம் பொண்ணுக்கு தொட்டு வையுங்க. இங்க வகை வகையா சாதமும் கலர் கலரா வளவியும் சப நிறைய கொண்டு வாங்க. நம்ம சம்மந்திக்காரங்க சந்தன குங்குமம் பொண்ணுக்கு தொட்டு வையுங்க. இனி புதுசாக வீட்டுக்குள்ள அடிப்பால் வாசம் வீசும் புள்ள. இங்க தாயான மீனுக்குள்ள தமிழ் தாலாட்டு பாடு உள்ள. வரவொன்னு சிரிக்குது வம்சம்தான் செழிக்குது ஆறாரோ பாடுங்க கொண்டாட்டம் போடுங்க. வரவொன்னு சிரிக்குது வம்சம்தான் செழிக்குது ஆறாரோ பாடுங்க கொண்டாட்டம் போடுங்க. அடி பூங்கொடி தேன் மொழி புறப்பட்டு வாங்கடி சீமந்தம் போடணும் தங்கச்சிக்கு. புது பூச்சரம் கோக்கணும் தோரணம் கட்டணும் சீமந்தம் போடணும் தங்கச்சிக்கு. நம்ம கொலசாமி சாடையில வந்து பொறப்பானோ பேர புள்ள. நம்ம குளங்காக்கும் தாய போல பொண்ணு பிறந்தாலும் யோகம் புள்ள. கொலையோட வாழையும் குருத்தான தென்னையும் கொண்டாந்து கட்டுங்க வாசலில். அட திட்டிக்கு பூசணி சுத்தித்தான் போடுடி ஊர்கண்ணே பட்டுரும் பாக்கையில. தன்னானே நானே 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 தன்னானே நானே. மெத்த செஞ்சு தூங்க பாப்போம். ஒரு ரோசா பூவ உடனே கையில் பெத்து கூடு. தச்சு போல ஒரு தெய்வந்தா இல்ல உயிர் சுமக்கும் கருவறதா கோவிலுடா. அவளைய படைக்கிறது பூமியில யாரு ஆதிசக்தி எப்பவுமே பெண்
இவ போக போறா திரும்பி வரணும் 2 பேரா. தாய் வீட்டுக்கு இவ போக போறா திரும்பி வரணும் 2 பேரா. அகிலத்தை படைத்த இறைவனையே இந்த அவனிக்கு அளித்த மரி நீ வாழ்க. அகிலத்தை படைத்த இறைவனையே இந்த அவனிக்கு அளித்த இறைமகளே. அகிலத்தை படைத்த இறைவனையே இந்த அவனிக்கு அளித்த இறைமகளே. என்றும் கன்னிமை குன்றாமல் கருத்தாங்கியே உம்மை, கன்னிமை குன்றாமல் கருத்தாங்கியே உம்மை உருவாக்கியவரை உதிரத்தில் சுமந்தாயே. அகிலத்தை படைத்த இறைவனையே இந்த அவனிக்கு அளித்த இறைமகளே. வானத்தின் விண்மீனை முடியாக சூடி வையகம் ஒளி வீச வரம் பல பொழிபவளே. வானத்தின் விண்மீனை முடியாக சூடி வையகம் ஒளி வீச வரம் பல பொழிபவளே. ஏக திருத்துவத்தின் நல்லாலயமே. ஏக திருத்துவத்தின் நல்லாலயமே. எளியோரை காக்குங்கள் அடைக்கலமே. எளியோரை காக்குங்கள் அடைக்கலமே. க சரிக சனிபா சரிக பாடிக பா கபனி பனிசா க க க சரிக க க சனி பா 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 சரிக க க பா பா பாடிக பா 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 கபனி நீ நீ பனிசா சா சா க கரி க க சரி சரி க க சரி ச சனி பா கபனி நீ சா சா க கரி க க சரி சரி க க சரி க ப கரி சா சனி பனி சா சா ச கரி நீ நீ பனி சரி நீ ப ப க கரி சரி கரி
சிறுவாணிய சில்லுன்னு குடிச்சது போல ஒரு வார்த்தையால உசுர நினைச்சே மருதாணிய கண்ணத்துல பூசியதாக மாமா வெக்கத்துல நான் செவந்தேனே அம்மணி இனிமேல அம்மாவாளே ஏன் கண்மணி உன்னை கண்ணாய் காப்பேனே அம்மணி இனிமேல அம்மாவாளே இந்த கண்மணிய உன் கண்ணாய் காப்பாயே சிறுவாணி 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 சில்லுன்னு குடிச்சது போல ஒரு வார்த்தையால உசுர நினைச்சே மருதாணிய கண்ணத்துல பூசியதாக மாமா வெக்கத்துல நான் செவந்தேனே கல்யாண வைபோகமே ராம கல்யாண வைபோகமே भक्तजन परिपाल भरित शरजाल भुक्ति मुक्ति दलील भूदेव पाल भक्तजन परिपाल भरित शरजाल भुक्ति मुक्ति दलील भूदेव पाल வளையல்களை அணியவரும் வண்ணநிலவே வருக குளம் தழைக்க அடியெடுத்து கோமகளே வருக சந்தனத்தை பூசுகின்ற இந்திரையே வருக குங்குமத்தை சூடிக்கொண்ட மங்களமே வருக மங்களமே வருக சிறுவாணிய சில்லுன்னு குடிச்சது போல ஒரு வார்த்தையால உசுர நினைச்சே மருதாணிய கண்ணத்துல பூசியதாக மாமா வெக்கத்துல நான் செவந்தேனே அம்மணி இனிமேல அம்மாவாளே ஏன் கண்மணி உன்னை கண்ணாய் காப்பேனே அம்மணி இனிமேல அம்மாவாளே இந்த கண்மணிய உன் கண்ணாய் காப்பாயே சிறுவாணி 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 சில்லுன்னு குடிச்சது போல ஒரு வார்த்தையால உசுர நினைச்சே மருதாணிய கண்ணத்துல பூசியதாக மாமா வெக்கத்துல நான் செவந்தேனே கல்யாணத்துல தான் அந்த துணை பொண்ணு அந்த கான்செப்டை நம்ம பார்ப்போம். பட் வளகாப்புல இந்த விஷயத்தை நம்ம பார்த்ததே கிடையாது. அது என்ன ட்ரெடிஷன்னே நமக்கு தெரியாது. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கவங்கள்ட்ட எல்லாத்தையும் கேட்போம். நீங்கள் சொல்லுங்க, அது என்ன கான்செப்ட்? அது எனக்கு புரியல, எனக்கே புரியல, யாருக்குமே புரியல. துணை பொண்ணுன்றது வளகாப்புல எப்படி, அது என்ன ட்ரெடிஷன் தான் கேட்குறேன். இல்ல இது ஒரு ட்ரெடிஷன் தான், பாரம்பரியமா பழக்கம் தான். நானும் பார்த்துருக்கேன். எங்க என்ன சொல்றது, எல்லா ஃபேமிலியில வந்து நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு மாசமா இருந்து நம்ம வளகாப்பு பண்ணும் போது நம்ம குடும்பங்களை எதிர்பார்க்கிறோம், அடுத்தடுத்து நடக்கணுன்றதுக்காக கல்யாண பெண்களை இந்த மாதிரி நாங்க எதிர்பார்ப்போம். இது அவங்களுக்கும் வளையல் போடும்போது
கூடிய சீக்கிரமே அவங்களுக்கும் வளகாப்பு நடத்துவோன்ற ஒரு எதிர்பார்ப்புல நாங்க இதை பண்ணிருக்கோம். சோ இது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். அதாவது ரத்த சொந்தம் மட்டும் இல்ல, வெளியில இருந்து இப்போ குழந்தைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்கள அவங்கள உட்கார வச்சா அவங்களுக்கும் வந்து கூடிய சீக்கிரம் அது நடக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அவங்களுக்கும் வந்து சீக்கிரமா அந்த வளகாப்பு போடுற ஒரு தருணம் அமையும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு இதை வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க காலங்காலமா. அதுதான் இந்த கான்செப்ட். அது நிறைய பேருக்கு இந்த மாதிரி வந்ததுல சக்சஸ் ஆயிருக்கு. இதோட வந்து இந்த மாதிரி பண்றதுல வந்து நிறைய பேருக்கு சக்சஸ் ஆயிருக்கு. அடுத்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஒரு அருமையான ஃபங்க்ஷன் இது. வந்து இவங்க எதிர்பாராம வந்தாங்க, அவங்க மூஞ்சில வந்து புத்துணர்வு பொலிவு எல்லாம் எதிர்பாராம அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டோம். நாங்க அடுத்து அவங்க வளகாப்பையும் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகேவா? இது கண்டிப்பா நடக்கும். இல்ல தம்பி ஒய்ஃப் வளகாப்புக்கு தான் வந்திருந்தேன். பட் இது எனக்கே ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்தது. என்னைய உட்கார வச்சு அது என்ன சொல்றது, அவங்களுக்கு வளகாப்பு போடுற மாதிரியே போட்டது வந்து உண்மையாலுமே ஒரு நல்ல மூமெண்ட்டு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்ஸ். சித்தப்பாக்கு என்னன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இப்ப வந்தது இல்லையா? ஆமா, அவருக்கும் நடந்தது வந்து ரொம்ப அவர் பொண்ணு இந்த கோலத்துல பார்த்த சந்தோஷம் அவருக்கு இப்பயே கிடைச்சிருச்சு. இந்த சந்தோஷம் அடுத்த வருஷம் நாங்க நிறைவேற்றிடுவோம். ஒரு பொண்ணு நம்ம சூப்பரா பண்ணோம், அவங்களுக்கு அது நிறைவாயிரும். நானும் பாப்பாவும் இது மாதிரி குழந்தை மருமகளுக்கு வளகாப்பு வந்தான். அதே சமயத்துல நம்ம பாப்பாவை உட்கார வச்சு வளகாப்பு செஞ்சிருக்காங்க. ரொம்ப நன்றி. நான் வந்து குழந்தையா இருந்தப்ப நீங்க உட்கார்ந்ததை பார்த்தேன் இதே மாதிரி. ஆமா, நான் பார்த்திருக்கேன் நீங்க இந்த மாதிரி துணை பொண்ணா உட்கார்ந்தது. அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. அது அப்போதைக்கு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ வந்து நான் அதுக்கு பின்னாடி அதை அனுபவிச்சோட பின்னாடி தான் தெரியுது. இதே மாதிரி அவளுக்கும் நடக்கணுன்றதுக்காக அவளை உட்கார வச்சிட்டோம். ஏன்னா நான் குட்டி பிள்ளையா இருக்கிறப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு, சித்தி இந்த மாதிரி வந்து எங்களோட அண்ணியோட வளகாப்புல அப்படி துணை பொண்ணா உட்காந்துருந்தாங்க. அதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு கழிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் கிடைச்சிச்சு. ஸோ இப்போ அவங்களோட மகளுக்கு அதே மாதிரி கண்டிப்பா நடக்கும்ன்றத ஒரு பெருமையோட தெரிவித்துக் கொள்கிறோம். பேபி ஷவர். Very happy moment.